ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் கூறினாங்க. இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு முஸ்லிம்களும் வியாபாரமும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான அத்துணையையும் காரணங்களையும் காரணிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவன் வாழ்வாதாரத்திற்காக வியாபாரத்திற்காக அவனுடைய குடும்பத்திற்காக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயங்களாக இந்த உலகத்தில் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் இந்த சமுதாயத்திற்கு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது, எது ஹலால் எது ஹராம் என்ற முறையையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்காத உயிரினம் ஒன்றுமே இந்த பூமியில் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். உணவு இருக்கிறதே, உண்மையிலேயே ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையானது உணவுதான். உணவு இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஜீவராசிகளையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்காமல் இல்லை. அத்தனைக்கும் உணவளிப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், அது வாழ்கின்ற இடத்தையும் அது இறந்து மரணித்து அடங்கக்கூடிய இடத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தேதான் இருக்கிறான். இவை அனைத்தும் லவ்ஹுல் மஹ்பூல் என்ற ஏட்டில் பதிவு புத்தகத்தில் பதியாமல் இல்லை, பதிவாகி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஸாக், உணவளிக்கக்கூடியவன், உணவளிப்பவன் என்ற அந்த அவனுடைய தன்மை இருக்கிறதே, அதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், உயிர் வாழக்கூடிய பிராணிகளில் எத்தனையோ இருக்கிறது, அந்த பிராணிகள் எல்லாம் தங்களுடைய உணவுகளை சுமந்து செல்லவில்லை, அது சுமந்து கொண்டு திரிவதில்லை, அவற்றிற்கும் உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதற்காக நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும், அவனோ அனைத்தையும் செவியுறுவனாக நன்கறிவுவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஒரு பண்பு, தன்னுடைய படைப்பினங்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கி வமா உரீது ஐயுத்ஃபின். அவர்களிடத்தில் நான் ஒரு பொருளையும் கேட்கவில்லை, அவர்கள் எனக்கு உணவு கொடுக்குமாறும் நான் அவர்களிடத்தில் கேட்கவில்லை. நபியை நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைவருக்கும் உணவளிப்பவனும் அசைக்க முடியாத பலமானவனும் என்றெல்லாம் பலசாலியும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவன் தான் உணவளிக்கிறான், அவன் யாரிடத்திலும் உணவை கேட்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி நீங்கள் குர்ஆனை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனில் பல நூற்றுக்கணக்கான இறை வசனங்கள் இந்த பூமியிலே படைத்திருக்கக்கூடிய பல கோடான படைப்புகளுக்கு, கடலிலே வாழக்கூடிய படைப்பினங்களாக இருக்கலாம், நிலத்திலே வாழக்கூடிய படைப்பினங்களாக இருக்கலாம், இப்படி எத்தனையோ ஜீவராசிகள் மனிதனுக்கு அறிந்தும் அறியாமலும் பல இருக்கிறது. அத்துணை கோடான கோடி படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு.
ஆனா அத்துணை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், எனக்கு அல்லாஹ் தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை என்றாவது நமக்கு உணவை சாப்பிடும் போதோ அல்லது அந்த உணவை பார்க்கும் பொழுது நமக்கு சிந்தனை பிறந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் உணவளிக்கிறான், அதற்குரிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு நபர் வெளிநாட்டிற்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி சம்பாதிக்க செல்கிறார். அப்படி அவர் அங்கே செல்லும் பொழுது அங்கே சென்றதற்கு பிறகு அங்கே எத்தனை நாள் தங்குவார், பிறகு எங்கே அவர் எங்கெங்கே தங்குவார் என்பதையெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, தெரிந்து வைத்து கொண்டு அவர் தன்னுடைய உணவை முன்கூட்டியே அதற்கு ஆயத்தமாக எடுத்துக்கொண்டு தனக்கு குடிப்பதற்கு நீர், அதே போன்று தான் உண்ணுவதற்கு உணவு எல்லாம் சுமந்து கொண்டு அவர் அந்த இடத்திற்கு செல்லுவாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விமானத்தில் பயணம் செய்கிறார், விமானத்திலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் உணவு வழங்கப்படுகிறது. அவர் எந்த திட்டமுமே இல்லாமல் வந்திருப்பார், ஆனால் அவருக்கென்று சமைக்கப்பட்ட உணவு அங்கே அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த நீர், அவர் அந்த குடிபானம் இருக்கிறதை அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. விமானத்தில் இருந்து கீழே இறங்குகிறார், தண்ணீர் தேவைப்படுகிறது, தண்ணீரை குடிக்கிறார். பசிக்கிறது, ஒரு உணவகத்திற்கு செல்கிறார், உணவை சாப்பிடுகிறார். இதுவெல்லாம் அவர் திட்டமிட்டபடி நான் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டும், இந்த நீரை தான் குடிக்க வேண்டும் என்ற எந்த தீர்மானமும் எடுத்திருக்காமல் உண்மையிலேயே அவர் சிந்தித்து பார்ப்பாராக இருந்தால் இந்த தண்ணீரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், இந்த உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதித்தால் தான் இனிமேல் எனக்கு உணவு என்ற நிலை இல்லை, குடிப்பதற்கு நீர் என்ற நிலை நமக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு முன்னதாகவே நம்முடைய பொருளாதாரத்தையோ நம்முடைய வாழ்வாதாரத்தையோ நம்முடைய சேமிப்பை வைத்தோ நம்முடைய உணவையும் நம்முடைய பானத்தையும் நாம் பெறவில்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் புரியும். நிச்சயமாக நம்முடைய உணவுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய உணவுகள் எத்தனையோ நாட்களுக்கு, மாதங்களுக்கு, வருடங்களுக்கு முன்பாக ஏற்றுமதி செய்யப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு எந்த இடத்திற்கு நாம் செல்லுவோம் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டப்படி, கணக்கீட்டுப்படி, அவன் கணக்கிட்டபடி நமக்காக அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அது நாம் அதை சாப்பிடுகிறோம். எத்தனை பேருடைய உழைப்பிற்கு பிறகு, அது ஏற்பாட்டிற்கு பிறகு, நாம் செல்வதற்கு முன்னால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை அந்த உணவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய விதிப்படி அந்த பருக்கையில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும், அவரை எதிர்பார்த்து அவருக்குரிய தட்டில் அது காத்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை நேரங்களில் உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று உணவகங்களில் பார்சலை வாங்கி கொண்டு செல்வீர்கள். வழியிலே உங்களுடைய உறவினரோ உங்களுடைய நண்பரோ உங்களை சந்தித்து, வா என்னுடைய வீட்டிற்கு போவோம் சாப்பிட என்று வலுக்கட்டாயமாக உங்களை அழைத்து சென்று உங்களை அவருடைய வீட்டிலே சாப்பிட வைப்பார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய, நீங்கள் உங்களுக்கென்று திட்டமிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உங்களுடைய காசை கொடுத்து நீங்கள் வாங்கி வந்த அந்த பொட்டணம் அது இருக்க, ஆனால் உங்களுடைய நண்பர்களுடைய வீட்டிலே நீங்கள் கை நினைத்து சாப்பிட்டு இருப்பீர்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் திட்டமிட்டு வாங்கி அந்த சாப்பாடு, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய அந்த பருக்கையில் அங்கே உங்களுடைய நண்பருடைய வீட்டில் எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஆனால் அவற்றை எல்லாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. ஏதோ நம்முடைய திறமையை கொண்டு, என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு, என்னுடைய உழைப்பை கொண்டு நான் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கிறதே, அது எல்லாம் என்னுடைய திறமை, முழுக்க முழுக்க என்னுடைய திறமையை சார்ந்து நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய உழைப்பில் வாங்கப்பட்ட அந்த உணவு, என்னுடைய காசை கொடுத்து, என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து வாங்கிய அந்த உணவு என்னுடைய வயிற்றுக்குள் செல்லவில்லையே என்பதை என்றைக்காக சிந்தித்திருக்கோமா? அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், ஃபஇன்ன நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தஃபீஃப ரிஸ்கஹா. எந்த உயிரினமும் மரணிக்காது, அதனுடைய உணவை அது சாப்பிட்டு முடிக்கும் வரை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். அழுத்தமான ஆழமான ஒரு அடிப்படையை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை இருக்கிறது, தன்னுடைய கல்வி, தன்னுடைய திறமை, தன்னுடைய தொழில், இப்படி இந்த உலகத்தில் எந்த காரணங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த உலக காரணங்களை சார்ந்திருப்பதை விட
அவன் உண்மையிலேயே அல்லாஹுவை சார்ந்திருப்பான். முயற்சி செய்வான், உழைப்பான், படிப்பான், வேலை செய்வான், விவசாயம் செய்வான். ஆனால் எல்லாம் செய்துவிட்டு அவனுடைய உள்ளம் சொல்லும் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் சார்ந்திருக்கும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று சொல்லுவான். விவசாயி ஒரு விதையை தூவுகிறான், அந்த விதை முளைத்து பயிராகி அது கனியாகவும் அது அது தானியங்களையும் வெளிப்படுத்துவது அவனுடைய திறமையை கொண்டு அல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் விதையை தூவுகிறான், அதற்காக பயிரிடுகிறான், அதற்காக உரம் ஊட்டுகிறான், நீர் ஊடுகிறான். இப்படி அவனால் முடிந்த அந்த சிறு சிறு முயற்சிகளை செய்வான். ஆனால் அந்த வித்து அது கனியாகி பழமாகுமா அல்லது அது அப்படியே மரத்திலேயே நாசமாகி விடுமா என்பதை அல்லாஹ் அறிந்தவன். அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவனுடைய திறமையை கொண்டு அது வெளியாகுவதில்லை. இதைத்தான் ஒரு இமாம் சொல்லுகிறார்கள் அழகாக, வானம் எல்லாம் இனி மழை பொழியாது, இனி பூமியில் எந்த விளைச்சலையும் கொடுக்காது என்று ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த நிலையில் அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்று ஒருவன் யோசிக்கிறான் என்று சொன்னால், அவன் அல்லாஹ் எனக்கு எப்படி உணவளிப்பான் என்று யோசிக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுவை இன்னும் நம்பவில்லை என்று அர்த்தம். இனி மழையே பொழியாது, பூமியில் விளைச்சல் உண்டாக்காது என்று அவன் அப்படி நினைத்து அல்லாஹுவை அவன் எப்படி நம்பியிருப்பான் என்று அந்த இமாம் கேட்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அஸ்பாபுகளை, காரணங்களை வைத்து படைப்பவன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளை படைப்பான், அந்த பொருளுக்கு உண்டான காரணங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைப்பான். படைப்பினுடைய அந்த பொருள் இருக்கிறதே, அந்த பொருள் இல்லாமலும் அந்த பொருளுக்கு உண்டான காரணம் இல்லாமலும் அந்த பொருளுக்கு உண்டாக்குவதற்கு ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தேவை, ஒரு தாய் ஒரு தந்தை தேவை ஒரு குழந்தை உருவாகுவதற்கு. அப்படிப்பட்ட அஸ்பாபுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை காரணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் நாடினால் குர்ஆனிலே நீங்கள் புரட்டி பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். தந்தை இல்லாமல் குழந்தையை உருவாக்க முடியும், அது அல்லாஹ் நாடினால் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கி காட்டினான். இப்படி மனிதனால் சபப் இல்லாமல் செய்ய முடியாது. சபபை படைத்த இறைவன் அந்த சபப் இல்லாமல் செய்வான். இது நமக்கு ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும். ஜுமாவுக்கு வந்திருக்கிறோம், ஜுமாவினுடைய நாளிலே அதான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஜுமாவினுடைய அந்த நாளில் அதான் சொல்லப்படும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமா, ஜுமாவினுடைய தினத்தன்று உங்களுக்கு பாங்கு ஓசை அழைக்கப்பட்டால் பள்ளிக்கு விரைந்து வாருங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த நேரத்தில் தான் வியாபாரம் அதிகமாக நடக்கும். ஷைத்தானுடைய வேலை அல்லவா? அந்த நேரத்தில் ஷைத்தான் வியாபாரம் நடப்பதை போன்று காட்டுவான். இப்பொழுதுதான் அதான் சொல்லப்படுகிறது. எப்படி இன்னும் 10, 15 நிமிடம் 20 நிமிடம் பயான் நடக்கும், எப்படியும் 2வது உரையில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை அவருக்கு வரும். 2வது நிலைக்கு வருவார். இறுதியிலே பயான் முடிந்ததற்கு பிறகு தொழுகையில் வந்து ஆஜராகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் ஜுமாவுடைய தினத்துக்கு அழைக்கப்பட்டால் பள்ளிக்கு விரைந்து வாருங்கள். என்ன வேலையா இருந்தாலும் சரி விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வாழ்வாதாரம், பொருளாதாரம், செல்வம், குடும்பம், இந்த சமுதாயம், இவைகள் எல்லாம் உங்களுக்கானது, எடுத்துக்கோங்க, அனுபவிங்க, நல்லா வாழுங்க என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மனிதனுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அல்லாஹ்வை வணங்குவதற்கு மாத்திரம் தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். படைக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக உங்களுக்கு அல்லாஹ் காரணியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். சாப்பிடுறது, தூங்குறது, ஓய்வெடுக்கிறது, மாட மாளிகைகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கள். அவைகள் உங்களை இந்த துனியாவின் பக்கம் திருப்பி விட வேண்டாம். உங்களுடைய இலக்குகள் துனியா அல்ல, மறுமை. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு நீங்கள் உங்களுக்கு என்று எனக்கென்று நீங்க நேரத்தை ஒதுக்குங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை இருக்கிறது, இந்த அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு இறை மறுப்பாளனுக்கு, ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கு, சிலை வணங்கியலுக்கு இருக்காது. அவன் வாயால் சொல்லுவான், உனக்கு உணவளிக்கக்கூடியது யார் என்று கேட்டால் எனக்கு உணவளிக்கக்கூடியது கடவுள், ஆண்டவன் என்று சொல்லுவான். ஆனால் வாழ்வாதாரத்தினுடைய தேவை அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் எதை வேண்டுமானாலும் செய்து விடுவான். ஒரு முஸ்லிமான் அப்படி செய்ய முடியாது. வியாபாரம் என்று இருக்குமாக இருந்தால் நீங்கள் வியாபாரத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த வழியில் தான் உங்களுடைய பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும்.
என்ற வரம்புகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியுமா? அல்லாஹ் அனுமதிக்காத பொருளை, இந்த இஸ்லாம் தடை செய்த பொருளை விட்டு உங்களுடைய பொருளை காசாக்கலாமா? அந்த காசை நீங்க தர்மம் செஞ்சா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவானா? அது தர்ம கணக்கில் போயிருமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு முஸ்லிம் வியாபாரி எப்படி நடந்துகிட்டு இருக்கான். ஒரு முஸ்லிம் வியாபாரி இந்த உலகத்திற்கு இன்றைக்கு இஸ்லாம் சில பகுதிகளில் பரவியதனுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். நாணயம், ஒரு உண்மைத்தன்மை, இந்த பொருள் இருக்கா, இந்த பொருள் 30 ரூபாய்க்கு தான் போகும் என்பதை உண்மையாக சொல்லுவார்கள். இந்த பொருள்ல இந்தந்த குறைகள் இருக்குது. சஹாபாக்களோட ஒரு ஒரு ஒட்டகத்தை விற்பனை செய்கிறார். அந்த சஹாபி 300 திரஹமுக்கு அந்த ஒட்டகத்தை விற்பனை செய்கிறார். அப்பொழுது அந்த வாங்கக்கூடிய நபரிடத்தில் கேட்கிறார், இந்த ஒட்டகத்தை இறைச்சிக்காக பயன்படுத்த போகிறீர்களா அல்லது பயணத்திற்காக பயன்படுத்த போகிறீர்களா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், வாங்குகிற நபர் இந்த ஒட்டகத்தை நான் பயணத்திற்காக பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லும் பொழுது, இந்த ஒட்டகத்தினுடைய காலில் சிறு குறை இருக்கிறது, 100 திர்ஹமை குறைத்து 200 திர்ஹம் கொடுத்தாலும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை அந்த இடத்தில் இருந்தது. இன்றைக்கு அப்படி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பொருளாதாரம் தேவைதான், வாழ்வதற்கு என்னுடைய குடும்பத்திற்கு நான் பொருளாதாரத்தை தேவைப்படக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஒரு மூன்று கூட்டத்தாரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால், பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்வானா இல்லையா, அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் இருக்குதே, இந்த ஹதீஸினுடைய அந்த விஷயம் நாளை உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நிற்கதியாக இந்த உலகத்திலே நாம் நிற்கிறோமே, அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். சஹாபாக்கள், நபிமார்கள், இப்படி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய முகத்தை எப்பொழுது பார்ப்போம் என்ற ஆவலில் இருப்பார்கள். நம்மை அல்லாஹ் பார்க்க மாட்டான். நம்மிடத்திலே, இந்த உலகத்திலே நாம் யாரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்திலே சந்தர்ப்பம் கிடைக்கிறது, தொழுகையிலே நிற்கிறோம், அல்லாஹுவோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வானங்கள் பூமிகள் அத்துணையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கைகளில் ஆட்சி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்பிக்கை கொள்கிறோமா? நாம் ஏதோ என்னுடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், நான் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் தொழுகை போகவில்லை என்று சொன்னால், உங்களுடைய சமயத்தில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமான நாளை கோலையாபாய் என்று கேட்டு விடுவார்களோ மாட்டு மதத்தவர்கள் என்று எண்ணி பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், இன்னும் பெருநாளைக்கு வரக்கூடியவர்கள், இப்படித்தான் இந்த இபாதத்துகளுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அசட்டைத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நினைத்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையில் இந்த பொருளாதாரங்களை சேகரித்து விட்டால் எம்மை எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் தன் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை, செல்வத்தை கொடுக்கிறான். சம்பவங்களை குர்ஆனிலே சொல்லுகிறான். காரூன் இருக்கிறானே, காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் இருக்கிறதே, அந்த செல்வத்தினுடைய கஜானாக்களினுடைய சாவியை சுமப்பதற்கென்று படை பட்டாளங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பெரிய கஜானா, அந்த கஜானாவுடைய சாவியை சுமப்பதற்கென்று அது படை பட்டாளங்களை வைத்திருந்தான். அப்படிப்பட்டவன், அவனிடத்திலே மார்க்க அறிஞர்கள், கல்விமான்கள் போய் சொல்லுகிறார்கள், நீ கொடுக்கப்பட்ட அந்த உனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞாமத்துக்களில் இருந்து, அல்லாஹ் தந்ததில் இருந்து நீ செலவு செய், உன்னுடைய மறுமை வீட்டிற்கு தேடிக்கொள் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அவன் சொன்னான், இதுவெல்லாம் என்னுடைய திறமையின் மூலம் கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய திறமையின் மூலமாக இந்த கடை ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய திறமையின் மூலமாக தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, காரூன் சொன்னான், இதுவெல்லாம் என்னுடைய திறமையினால் நான் சம்பாதித்த சொத்து என்று சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மாளிகைகளை பூமி விழுங்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று குர்ஆனிலே பார்க்கிறோம். இப்படி வரலாறுகளையும், இப்படி நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும், எச்சரிக்கைகளையும், அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் போதிக்கப்படுகிறது. ஆனால் என்னுடைய உள்ளம் அதை உள்வாங்க மறுக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக பாவங்கள் அதிகமாக சூழ்ந்திருந்ததன் காரணமாக நாம் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை அந்த உள்ளத்திற்கு சொன்ன போதிலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். தொழுகையிலுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு நான் உரையாடி என்னுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும், யா ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்ற ஒரு நிலையை நான் அந்த தொழுகையின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படி இல்லை நம்முடைய தொழுகை. வருகிறோம், தக்பீர் கட்டுகிறோம், தொழுகிறோம், ஏதோ இந்த உலகத்திலே ஏதோ குடிந்து எழுந்து நிமிர்ந்து போகிறோம். சடங்குக்காக, சமுதாயங்களுக்காக தொழுகை தொழுவப்படுகிறது. அவர் 2 ரக்காயத் தொழுதாரா, 3 ரக்காயத் தொழுதாரா என்ற ஒரு நிலைமை தெரியவில்லை. இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது எழும்புவதற்காக இப்படி சவுண்டு விடுகிறார் என்று நாம் எழும்பிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இமாம் குறைத்து சவுண்டு விட்டால் பல பேர் தன்னுடைய தொழுகையிலே தவறுவிடக்கூடிய ஒரு நிலைதான் தொழுகையினுடைய நிலையாக, அவல நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் எப்படி, இந்த சமுதாயம் பொருளாதாரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வ செழிப்பாக வைத்திருக்கிறான். அரபு நாடுகளில் இன்றைக்கு பார்த்தால் பெட்ரோலுடைய வளங்களை கொண்டு கொடுத்திருக்கிறான். பொருளாதார வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட இந்த சமூகம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்கிற இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறோமா, அல்லாஹுவை சார்ந்தில்லையா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்திக்க மறுக்கிறோம். இந்த பொருளாதாரம் என்னுடைய கைகளில் எப்படி வந்தது என்பதை சிந்திக்க மறுக்கிறோம். ஹலாலான பாதையில் தான் உங்களுக்கு என்று ஒரு வரம்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும். இது அல்லாத சம்பாத்தியங்கள் எல்லாம் ஹராம். இந்த ஹராமை குறித்து நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே உங்களிடத்தில் கேட்பான். இந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய் என்ற கேள்வியையும் கேட்பான். இதை எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வியையும் கேட்பான். அந்த கேள்வியை ஒரு நபர் சொல்லாத வரை அவருடைய கால் நாளை மறுமை நாளில் நகர்த்தப்படாது என்ற அச்சம் என்னுடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் என்னுடைய வியாபாரத்தில் நான் உண்மைத்தன்மையோடு பொய் சொல்லாத நியாயமான முறையிலே என்னுடைய வியாபாரத்தை தொடருவேன். சொற்ப லாபமாக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுக்காக என்னுடைய வியாபாரத்தில் நான் பயந்து என்னுடைய வியாபாரத்தை நடத்துகிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். சில பேர் தன்னுடைய பொருளை விற்பதற்காக எந்தெந்த பிராண்டுகள் உயர்வான பிராண்டாக இருக்குமோ, மக்கள் மத்தியிலே எந்த பிராண்டினுடைய பெயர் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துமோ அந்த பிராண்டினுடைய பெயரை அடித்து தன்னுடைய பொருளை விற்பனை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேலே ஒரு நபர் மேலே ஈரமான பொருளை வைத்து அதற்கு அடியில் மேலே ஈரம் கலந்த பொருளை வைத்து வியாபாரம் செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்த வியாபாரம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாபாரம் எப்படி பார்க்க வேண்டும், வியாபாரம் என்றால் இஸ்லாம் எதை அனுமதிக்கிறது என்பதை குறித்து தெளிவாக வியாபார பெருமக்கள் அங்கே இருந்தார்கள். பெரும் வியாபாரிகள் இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய வியாபாரி. தான் மதீனாவுக்கு செல்கிறார்கள். அங்கே மதீனாவுக்கு சென்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபி என்ற தோழரோடு அவரை இணைத்து வைக்கிறார். அவரும் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு வியாபாரி. அவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ரபியாவே நீங்கள் அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய ஒரு மனைவியை தருகிறேன், வீட்டில் பகுதியை தருகிறேன், வியாபாரத்தில் பகுதியை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார்கள், ஐனல் சூக் எங்கே, வியாபாரத்தினுடைய ஸ்தலம் எங்கே என்பதை மட்டும் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகாக அவர்களுக்கு வியாபாரத்தினுடைய சூக்கு காட்டப்பட்டது. அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக வியாபாரியாக இருந்தார்கள் என்பதை வரலாறுகளிலே பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபாரம் பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு அதிகப்படுத்தி தன் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வியாபாரம் என்பது அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு, ஷரியத்துகளுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளுக்கு உட்பட்டதாக நம்முடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முத்தவக்கலீன். தவக்கல் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தவக்கல் என்பது அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ்வின் பக்கம் எல்லா விஷயத்தையும் முயற்சி செய்தோம், இதற்கு பிறகாக அல்லாஹ்வை நாம் சார்ந்திருக்கிறோமே, எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு அதற்கு பெயர் தான் தவக்கல். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அழகாக ஒரு ஓமையை சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கிறது. லவ் அன்னக்கும் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அவருடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க அல்லாஹுவின் மீது மட்டும் இருக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருந்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உணவளிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த ஒரு பறவையாவது தான் பட்டினியாக கூடு திரும்புகிறது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போமா என்று கேட்டால், நிச்சயமாக வெறும் வயிறோடு காலையில் அந்த கூட்டிலிருந்து வெளியாகிறது. எந்த திட்டமும் கிடையாது. தன்னுடைய பொருளாதாரத்தை தேடி, தன்னுடைய அந்த வாழ்வாதாரத்தை, இறையை தேடி அந்த பறவை தன்னுடைய கூட்டிலிருந்து காலை நேரம் வெளியாகிறது. அது மாலை நேரம் திரும்பும் பொழுது வயிறு நிரம்பியதாக திரும்புகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பறவையினுடைய உதாரணத்தை நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த பறவையினுடைய உதாரணத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை சார்ந்திருப்பது என்பது இருக்கிறதே, உழைப்பது. உழைக்கிறோம், தான் உழைக்காமல் வேலை வெட்டி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பான் என்ற ஒரு நிலை அந்த பறவை செய்யவில்லை. தன்னுடைய கூட்டிலே அமர்ந்து கொண்டு அந்த பறவை எனக்கு உணவு என்னை தேடி வரும், அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்ற நிலையிலே அந்த பறவை தன்னுடைய கூட்டிலே இருக்கவில்லை. அது அதனுடைய முயற்சியை கொண்டு அது வெளியாகி செல்கிறது. அது திரும்பி வரும்பொழுது அல்லாஹ் கொடுத்து அந்த வயிறை நிரப்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பறவைகளுக்கு உணவளிப்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து ரிஸ்கை தேடி தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, விவசாயம் செய்கிறார், விதையை தூவுகிறார், அது விதை வெளியே வருகிறது, அதை முளைப்பிக்க பயிர் வருகிறது, வேலை செய்கிறார், இப்படி அப்படி எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, அது ரப்புல் ஆலமீன் எனக்கு ரிஸ்கை அல்லாஹுதான் எனக்கு தருகிறான் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தவக்களை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது சொல்லுகிறான், எவர்கள் அல்லாஹுவை முற்றிலும் நம்புகிறார்களோ அவனே முற்றிலும் போதுமானவன், நிச்சயமாக தன்னுடைய காரியத்தை செய்தே முடிப்பான், ஒவ்வொன்றுக்கும் காலத்தையும் அளவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இப்படி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தினுடைய நிலை இருக்கிறதே, ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அந்த நிலை, அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதோடு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய மனைவிக்காக, மக்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த செய்யக்கூடிய சம்பாத்தியத்தை, அந்த பொருளாதாரத்தை பெறுவதற்காக இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய அந்த மனிதர் இருக்கிறாரே, அவர் நல்ல முறையிலே நன்மைகள் சொல்லி வியாபாரம் செய்தார்களாக இருந்தால், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால், நாளை மறுமையிலே அவர் நபிமார்களோடு, சித்திகீங்களோடு, சுகதாக்களோடு எழுப்பப்படுவார் என்று சொன்னார்கள். யாரு? உண்மையை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்றாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், அளவை நிறுவைகளில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், தரமற்ற பொருளை கொடுக்காதீர்கள் என்று இஸ்லாம் வியாபாரத்திற்கென்று சில வழிமுறைகளை, வரம்புகளை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோன்று ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டியது, அந்தந்த பகுதிகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்கென்று, பொருளாதாரத்தை பெருக்கி நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு தடை சொல்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த மார்க்கத்தில் பொருளாதாரங்களை படைத்த பெரும் சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். லி ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப் பல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைஷி கூட்டத்தை, அந்த அரேபிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைஷி கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்க வியாபாரத்தின் நோக்கமாக அவங்க செய்த அந்த பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் இந்த பைத்தினுடைய இறைவனுடைய, காபாவினுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். அந்த வசனத்துல வியாபாரம் செஞ்சாங்க குறைசிகள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் வியாபாரி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய வியாபாரி, அதே போன்று பெரும் சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக அந்த சமுதாயத்திலே பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக. துனியா அவர்களுக்கு ஏறவில்லை. அதான் சொல்லப்படுகிறதா, பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஅல்லகு ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளம் இருக்கிறதே பள்ளியினோடு தொடர்புடையதாக இருக்கும். வியாபாரம் செய்வாரு, அவருடைய வியாபாரம் செய்யும் பொழுது
என்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் செவியூட்டு இருக்கிறான், நான் எதையும் கலப்படம் செய்யக்கூடாது, இறைவன் பார்ப்பான் என்ற நிலைமையில அவன் வியாபாரம் செய்வான். அதே போன்று பொய் பேச மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், அளவை நிறுவையில மோசடி செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட அந்த வியாபாரி இருக்கிறாரே, அவரை அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற அச்சத்தோடு இருப்பாரு. பள்ளிக்கு வாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு அல்லாஹ்வின் பக்கம் வரக்கூடியவராக இருப்பார். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் இருக்குது, நம்மளுடைய அஜெண்டா இருக்குது. நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை சொர்க்கம் என்று முஃமின்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலை கொடுத்து வாங்கி விட்டான். வணங்குவதற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்கத்திற்காகத்தான் உங்களை படைத்தேன் என்ற நோக்கத்தை சொல்லி காட்டுகிறான். இப்படி படைக்கப்பட்ட அந்த காலத்தில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளால் இந்த மனிதன் என்னை நிராகரிக்கிறானா அல்லது சைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து என் பக்கம் நெருங்குகிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசதி வாய்ப்புகளை, இந்த வாழ்க்கையில் வியாபாரத்தை, வாழ்வாதாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். நபிமார்கள் படாத கஷ்டங்களா? ஏழைகளாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழவில்லையா? வாழ்ந்தார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரங்களையும், இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களையும், இந்த பறவைகள் பேசக்கூடிய, விலங்குகள் உயிரினம் பேசப்படக்கூடிய இந்த உலகத்தில் யாருக்கும் தரப்படாத ஒரு நியாமத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சிலருக்கு பொருளாதாரங்களை நிறைவாகவும் சிலருக்கு பொருளாதாரங்களை குறைவாகவும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான வியாபாரமாக நம்முடைய வியாபாரம் இருக்கிறது. நம்முடைய வியாபாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் உண்மை பேசுவார், இவர் இந்த இஸ்லாமியர் இருக்கிறாரே, இந்த இஸ்லாமியர் என்று சொன்னாலே உண்மையான வியாபாரம் தான் செய்வார், நல்ல நயமான பொருளாகத்தான் கொடுப்பார் என்பதை அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களை விட காஃபிர்கள் உண்மை பேசுகிறார்கள், வியாபாரத்தில் வீதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், எடையை சரியாக கட்டுகிறார்கள். ஆனால் முஸ்லிம் வியாபாரிகள் இன்றைக்கு நாம் முஸ்லிம் இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய தூதருடைய பின்பற்றுதலை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் எடை நிறுவைகளிலே, அளவைகளிலேயே தான் வைத்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நல்ல ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்பதை கூறி என்னுடைய இரண்டாவது ஜும்மாவை நிறைவு செய்கிறேன்.